ஒரு பூமியை உழுது அதில் ஒரு விதையை நட்டு நீர் ஊற்றினால் சூரியன் என்கின்ற தர்மவான் அந்த விருட்சங்களை வளர்க்கிறார். அதுபோல் இந்த பூமியில், இந்த பாரத தேசத்தில் அநேக கோடி மகான்கள் எல்லாரும் வருகை தந்து மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத எல்லாம் ஒரு வழிவகையை சொல்லி கொடுத்து அதன்படி கடைப்பிடித்து வாழ்ந்து அதற்கப்புறம் மேல் இந்த பூமியானது இவ்வளவு பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆக உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல், தன்னை போல் பிள்ளையை பேணுதல் என்கிற நிலையை விட லோகத்தில் சில தர்மங்கள் இருந்தால் இந்த தர்ம பரிபாலனம் சரியாக நடந்துகிட்டே இருக்கிறச்ச இந்த லோகம் எல்லா சௌகியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும். நாம் இப்போ சௌகரியமாக இருக்கிறோம், இன்றைக்கி ஒரு பழத்தை சாப்பிட்றோன்னா அந்த மரம் வளருவதற்கு ஏற்ற சூழல், பாதுகாப்பு இவைகளையெல்லாம் யார் கடைப்பிடித்தார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு சாஸ்திரம். சாஸ்திரம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. சாஸ்திரங்களை ஏன் நம்ம கடைப்பிடிக்கணும்? சாஸ்திரத்தை மீறி ஒருவன் இந்த லோகத்தில் வாழ்வது என்பது நினைத்து பார்க்க முடியாது. சாஸ்திரத்தை மீறி வாழ்தல் என்பது நினைத்து பார்க்க முடியாது. இப்போ சாஸ்திரம் என்றால் என்ன என்பதை யாருக்கும் தெரியாது. அப்படின்னா என்ன என்று யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் கொஞ்சம் தேவையில்லை தானே? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயின்னு இருக்கா. அப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இந்த லோகத்தில் நம்ம வாழ்கிறச்ச அடிப்படையான சில தர்மங்கள், சில வாழும் நெறிமுறைகள், இவைகள் தான் சாஸ்திரத்தை சொல்லுது. அப்போ அடிப்படை தர்மம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இது எப்படி அப்படின்னா, இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், காலையில் எழுச்சி பரபரப்பாக கிளம்பி குளிச்சுட்டு ஓடுறோம். அதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆற்றுல விளக்கு ஏற்றி 2 தூப தீபாதிகளை எல்லாம் பார்த்துண்டு பகவான் நாமாவில் சோத்திரத்தை சொல்லலாம். ஒரு கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம், ஒரு விநாயகர் அகவல் சொல்லலாம், இல்லை முருக வழிபாடு சொல்லலாம், இல்லைன்றால் அம்பாளுடைய பாசுரங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் இப்போ கிடையாதே, தெரியாது. அதுக்கு முன்னாடி எழுந்து பகவானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறது தெரியாது. இப்போ யாரும் பெத்தவா குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்கிறது இல்லை. நானும் நிறைய ஆற்றுல உள்ள குழந்தைகளை பார்க்குறேன். அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, எழுந்திருக்கிறா, எழுந்திரிச்சு முடிச்சுட்டு குளிக்கிறா, அந்த பிள்ளைக்கு தலைப்பின்னி பூ வச்சு விட்றா, காலேஜுக்கும் அனுப்புகிறா, வேலைக்கும் போகிறவாள்லாம் இருக்கா. கொஞ்சம் நேரம் இந்த சுவாமி படத்திட்ட நின்று ஒரு விளக்க பொருத்திட்டு கிடையாது. சரி போகிறாளே, நெற்றிக்காது இட்டுக்கணுமா? தெரியாது. சரி, ஆண்களாதும் அவ குல தர்மப்படி விபூதி இட்டுக்கலாம், கோபி சந்தனம் வச்சுக்கலாம், பகவான் திருமண் கூட இட்டுக்கலாம். தெரியாது, வர்றதில்லை. பெண்கள் குங்குமம் வச்சுக்கணுங்கிறது கூட இப்போ தெரியாதுங்க. அவளுக்கெல்லாம் இப்போ இருக்க ஜெனரேஷன் ஸ்டிக்கர் போட்டு தான் தெரியும். தலையை வாரி கொள்ளணுமா? தெரியாது. தலையை பின்னணுமா? தெரியாது. பூ வச்சுக்கணுமா? தெரியாது. வாசலில் கோலம் போடணுமா? தெரியாது. இப்படி தான் நம்ம லைஃப் ஆனது போயிட்டுருக்கு. இப்போ ஆர்ட் ஆஃப் பேரண்ட்டுன்னு ஒன்று கலையே இருக்குது. குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அம்மா அந்த குழந்தையை, பெண் குழந்தைன்னா இப்படித்தான் வளர்க்கணும்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பாள். நாங்கள் சின்ன பிள்ளையாக படிக்கிறப்ப கந்தசஷ்டிக்கு படித்தா தான் எங்களுக்கு காலையில் போஜனம். சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் பயிற்சி எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி பொறுத்தளவில் எல்லாமே ஸ்டிக்கராக வந்துருச்சு. எப்போ கோலம் ஸ்டிக்கரில் வந்துச்சோ நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், சரி இது எங்கே போய் அபத்தத்தில் முடிய போதும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஸ்டிக்கர் போட்டு கோலம் எல்லாம். அதே மாதிரி இன்றைக்கி
பொறுத்தளவில் அழகு என்பது புறத்தில் மட்டும்தான் கவனிச்சுட்டு இருக்க, அகத்துக்குள் ஒரு அழகு இருக்குது. தெய்வீகமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க. தெய்வீகமான வாழ்க்கையில், அது லௌகீகமான வாழ்க்கையில் கிடைக்காது. நிம்மதி கிடையாது, போராட்டம் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, விட்டு கொடுக்க முடியாத தன்மை, கோபம், ஆவேசம், மிருகத்தனம், இந்த பாலியல் பலாத்காரங்கள். நீங்கள் அந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆன்மா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, அதாவது பரமாத்மாவினுடைய ஒரு சொரூபம். அது சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு கோவில் அழகாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதற்குள்ளே இருக்க கருவறை, கர்ப்ப கிரகம், அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். அதில் விளக்கேற்றணும், சுவாமிக்கு நித்திய அபிஷேக ஆராதனை பண்ணணும். நிறைய பேர் உடல் அளவிலே மனிதனாக வாழ்கிறார்கள். உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆத்ம சைதன்யத்தை அழுகி போய் கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் டியூன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தை வச்சாங்க. இப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து டிவி பார்க்க முடியுது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து விதவிதமாக சேனலை மாற்றிண்டு எல்லாத்தையும் ரசிக்க முடியுது. ஆனால் 1 மணி நேரம் ஒரு பஜனையில் உட்கார முடியல, 1 மணி நேரம் ஒரு சத்சங்கத்தில் உட்கார முடியல. கோவிலுக்குள்ளே போனோம், 6 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு கோவிலுக்குள்ளே போனேன். விறுவிறுன்னு வேகமாக விஐபி தரிசனம் போகணும், சுவாமி அப்படி ஃபோட்டோ கிளிக் மாதிரி பார்க்கணும், விபூதியை கொடுக்கணும், வாங்கணும், அந்த பிரசாத ஸ்டாலில் வாங்கி சாப்பிடணும், உடனே கார் ஏறி வீடு வந்துடணும். அந்த கோயிலில் போய் ஒரு 1 மணி நேரம் கூட உட்கார்றதுக்கு மனசு இல்லை. இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஹரி பஜனம் கேட்பதற்கே உட்காரணும். ஹரி பஜனம் தேடிச்சோறு பலவீதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி பிறர் மனம் பாட பல கொடுஞ்செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு பின் இறை அளப்பின் வேடிக்கை மனித வினோத வாழ்க்கை என்று சொல்கிறார். அகத்திய பெருமான் சொல்கிறார், அமர்ந்து நெடுங்குரலில் வீணான வார்த்தைகள் பேசி பிறருடைய வாழ்க்கையிலுடைய பழிச்சொற்களை பேசி கிட்டத்தட்ட வாழ்க்கையில் பலர் குடி கெடுவதற்குரிய வார்த்தைகளை பிரயோகித்து அதற்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் உபயோகமில்லாமல் பயனற்ற பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறது போய் நம்ம வாழ்க்கையானது அழிவை நோக்கி போகிறது என்பதை நாம் எந்த காலத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹரிபஜன்ஸ் கேட்கணும்னா ஒரு தவம் இருக்கணும், ஒரு புண்ணியம் இருக்கணும். ஏன்? அதாவது கோவிலுக்குள் நுழைவதற்கு பகவத் கிருபை இருக்கணும். கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதற்கு பகவானுடைய கிருபை இருக்கணும். கோவிலில் போய் சச்சங்கத்தில் உட்கார்ந்து கேட்கறதற்கு பகவான் கிருபை இருக்கணும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம், சல்சங்கத்தில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணோம்னாலும் பகவான் கிருபை இருக்கணும். ஏகாக்கிர சித்தம்னு ஒன்று இருக்குது. அதோட சற்சங்கத்தில் உள்ள பேச்சுக்களை காதில் கேட்டு வாங்கி அனுபவித்து அதில் ஒரு அடைகிற ஒரு பரமானந்த சுகம் இருக்கும் பாருங்க. அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் பகவான் கிருபை இருக்கணும். அப்போ பகவானை இல்லாமல் இங்கே எந்த விஷயமும் கிடையாது. கஷ்டப்படுறதுக்கும் கூட பகவான் தான் சொல்லிக்கலாம். தன்னை அறிதல் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு போவது தானே ஆன்மீகம். இறைவன் பொருட்டு இறைவனுக்காக தன்னையே இழந்து நிற்பது தானே ஆன்மீகம். தன் வரையில் செயல்படுதல் தானே கர்மபலம். தனக்கு மேலானதென உணர்வது தானே தெய்வ பலம். அப்போ கோவிலுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? பகவான் ஹரி பஜன்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எதை செய்யணும் தெரியாது, எதை சொல்லணும் தெரியாது, எப்படி பேசணும் தெரியாது, பெரியவங்க யாருன்னு தெரியாது, வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட தெரியாது, நண்பர்களை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, உண்ணுதல் உடுத்துதல் உறங்குதல் இதை தான் ஓடின்னு இருக்கு. அப்போ நாம் இப்போ எல்லா விஷயத்தையும் கைவிட்ட நிலையில் இருக்கிறோம். சாஸ்திரமே தெரியாது, நல்லவர்களோடு சேருவதில்லை, நல்ல வார்த்தை பேசுவதில்லை, இப்படி எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் இருக்கிற நாம் ஒரே ஒரு விஷயங்கள் சொல்கிறார். மகான்கள், அருளாளர்கள், தீர்க்க தரிசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாத்தையும் இழந்து வேடிக்கை வினோதமாக பேசி கண்டதை தின்னு கடனை வாங்கி மனம்போன போக்கில் போய்
சிக்கி சீட்டி அடித்து சீரழிந்த நிலையில் அதோ கதிக்கு போகிற அந்த மாதிரி பாதாளத்தில் போய் இருக்கிற ஒன்றை கூட தொட்டு தட்டி எழுப்பி காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னான்னு நீ தெரிஞ்சிட்டேன்னா அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அந்த நிலைக்கு கூட நீ போக மாட்டடா அப்படின்னு சொல்கிறார். அது என்ன சுவாமினர்? பகவன் நாமாவை சொல்ல வேண்டும். பகவனை விட பகவன் நாமாவுக்கு ராமா அப்படின்னு சொல்லணும், கிருஷ்ணான்னு சொல்லணும். அப்ப ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி பகவன் நாமாவை சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நாம் இழந்தது எல்லாம் பெறலாம். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லணும், முருகா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பகவன் நாமாவோடு உங்கள் வாய் அசைந்து கொண்டிருக்கணும். இந்த நாளை பகவானோடு சேர்ந்து வாழலாம். எதை செய்தாலும் ராமா கிருஷ்ணான்னு சொல்லலாம். கிறிஸ்தவ பெருமக்கள் கூட சொல்லுவாங்க கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லுவாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை நன்றாக இருக்கட்டும் என்பதற்கு இன்றே சொல்வார்கள். எல்லா மதங்களிலும் கடவுள்களை கருணை கூர்ந்து அவர்களுடைய அற்புதத்தை எல்லாம் வார்த்தையில் இருக்கிறது. அந்த அன்புதான் பகவன் நாமா. அப்படி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பொழுது தெரியாததையெல்லாம் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு இன்ட்யூஷன் பவரை நமக்குள் இறைவன் இறக்குவான். நாம் எதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துவான். இப்படி அறிதல் தெரிதல் உணர்தல் என்கின்ற அற்புத விஷயங்கள் எல்லாம் பகவன் நாமாக்குள்ளே இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாத ஒரு சப்ஜெக்டு எனக்கு கொடுத்துருக்கேன், அந்த வேலையை கொடுக்குறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பகவான் நாமாவை உறக்க சொல்லு, மனதுக்குள் சொல்லு, அழுது சொல்லு, தொழுது சொல்லு. சரணாகதியை அடைந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பகவானே அந்த பிளேஸில் உட்காந்து தெரியாததெல்லாம் கற்றுக்கொள்ளாததெல்லாம் உனக்குள் கற்றுக் கொடுப்பா. கற்றுக்கொள்வன யாவுல பூவுல நீர்வலை என்று அப்பர் பெருமான் சொன்னது போல் நாளைய பற்றிய கவலை, நாளைய பற்றிய சிந்தனை, நாளைய வறுமை, நாளைய வரக்கூடிய வறுமை, நாளைய தரித்திரம் வராமல் இருக்க பகவன் நாமாவை சொல்லுவோம். ஹரே ராம் 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 ராம். திருச்சிற்றம்பலம்.